ஏண்டா துக்கம் உனக்கு சந்தோஷமா? சிரிச்சுக்கிட்ட வர்ற? துக்கம் வந்தா சிரிப்பங்க, சந்தோஷம் வந்தா அழுவேன். இப்போ துக்கம் அதான் சிரிக்கிறேன். ஏயா வந்துன்ற பேர்ல பட்டம் பகல்ல இப்படி அராஜகம் பண்றீங்களே, இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? 4 வருஷமா எங்க போன பாட்டியா? எதிர்த்தியே பிரிஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கு, இன்னும் மாறவே இல்லையா? என்ன கலாட்டாங்க? சாராய கடை வியாபாரி சத்தியசீல இல்ல, அவனை கைது செய்துட்டாங்கிறதுக்காக அவனுடைய அடியாளுங்கள்லாம் கடைகளை எல்லாம் மூட சொல்லி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க பாரு, என் கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஓட்டிட்டாருங்க. உன் உயிருக்கு துடிக்கிறிய, ஒரு புள்ளத்தாச்சி ஆஸ்பத்திரி போக வேண்டாம் அந்த தடுத்து நிறுத்தினீங்களே, இன்னொரு உயிரை வைத்த சுமந்துக்கிட்டு எவ்வளவு துடிச்சிருப்பான். இத பார், சொந்த பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி அரசாங்க சொத்தை நாசப்படுத்துறதோ, பந்துங்கிற பேர்ல பல்குள் அடிக்கிறதோ இனிமே செஞ்சீங்க, இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடந்த கொஞ்சம் சதை பிடிக்க கூடாது. உங்களுக்கெல்லாம் தாதாங்கிற நினைப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. ஃபயர் என்ஜின் போன் பண்ண. நெல்லு. மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டியா? கலாட்டா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? அந்த காரை கொளுத்தினது நீதானே? மேடம், காரை கொளுத்துனது சத்தியசீலோட ஆளுங்க. ஜீப்ல ஏறு. என்னங்க நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்ய வந்தவரை போய் அரெஸ்ட் பண்றீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஷட் அப். ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷன்ல வந்து பேசு. மரியாதையை எங்க கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுவேன். கான்ஸ்டபிள். மக்கள் தலைவன் பாண்டியன், ஏழைகளின் நண்பன் பாண்டியன், தர்மத்தின் தலைவன் பாண்டியன், பட்டாளிகளின் தளபதி பாண்டியன். இது என்ன பொதுக்கூட்ட மேடையா, போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? வெளியே போங்க. அவுட். யாருங்க குற்றவாளி? யாரோ ஒரு அரசியல்வாதியே சாராய கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டுட்டானுங்கன்னு பந்து நடத்தணும்னு சொல்லி இந்த ரவுடி பசங்க ரோட்ல அட்டுழியம் பண்ணானுங்க. சோடா பாட்டில் அடிச்சு கடைகள்லாம் மூட சொன்னானுங்க. ரோட்ல போற காரையெல்லாம் கொளுத்துனானுங்க. ஆஸ்பத்திரிக்கு கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல போக விடாம தடுத்தானுங்க. பாண்டியன் அதை தப்புனாரு. அவர் அடிச்சானுங்க, திருப்பி அடிச்சாரு. நல்லது செய்யறவங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சுட்டு கெட்டது செய்யறவங்க எல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கீங்களே. நல்லது செய்யறோம்னு சொல்லி சட்டத்தை யாரும் கையில எடுத்துக்க முடியாது. சட்டம் ஒழுங்க பாதுகாக்க நாங்க இருக்கோம். எங்க பாதுகாக்கிறீங்க? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியில தானே வர்றீங்க. நாங்க மிஸ்டர் பாண்டியனை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? வக்கீல் சார், அந்த கோர்ட் ஆர்டர் கொடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். 394. எஸ் மேடம். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. பாண்டியா, வெளியே வந்துட்டியே பாண்டியா. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாண்டியா. Shut up. ரொம்ப நன்றிங்க தெய்வமே. பாண்டியா, இந்த பக்கம் மறுபடியும் உள்ளே போறியே. மக்கள் தலைவன், தர்மத்தின் தலைவன். இதை பாருங்கம்மா, நான் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். சும்மா எங்க இருந்தே என்ன பண்ண இந்த அனாவசியம் கேட்காதீங்க. இந்தாங்க உங்களுக்கு. இந்த ராணி, இது உனக்கு. தேங்க்யூ அண்ணா. என்னமோ இது இவ்வளவு உழந்துட்டா? என்ன கொடுத்த? திருஷ்டி பற்ற போகுதுரா. நீ போகும்போது அவளுக்கு 12 வயசு. 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க. அப்படியே இருப்பாளா? நல்ல வேலை, சண்டை போட்டுட்டு போனவன் இப்ப திரும்பி வந்தியே. என்னம்மா, நான் போற திரும்பி வரும்போது நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மனுஷனா தான் திரும்பி வருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே உன் புள்ள, இப்ப எப்படி வந்திருக்கான்னு கேளு. ஏண்டி, என் புள்ளைக்கு என்ன குறைச்சல்? இவன் ராஜா, ராஜாதி ராஜா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே அக்காவுக்கு மேல கோபம். ஷரா,
திரும்பி வந்ததும் வராதுமா வம்பு வழக்குல மாட்டிட்டு ஜாமீன்ல வந்திருக்கான். நான் ஒண்ணும் மாட்டிக்கிட்டு வரல. நாட்டுக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வந்தது வராதுமா என்னமா சண்டை? அவன் மறுபடியும் போயிடுவான். நானா போ சொல்றேன். ஒழுங்கா இருந்தா தானே. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். இவன் எப்பவும் நேர் வழியில தான் போவான். இந்த பாண்டியன் எப்பவும் எங்கேயும் எதுலயும் ரைட். எஸ் மிஸ்டர் ரைட். ரைட். உங்களோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு வீடு வாடகைக்கு தனியா எடுத்து தங்கிக்கிறேன். சட்டத்தை மதிக்கிறேனா? சட்டத்தை மதிக்காத உன்னோட இருக்க முடியாது. இத பாருங்க, எனக்காக இந்த வீட்டு விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். தாத்தா கட்ட வீடு முன்னால இருக்கு, நான் அதுலயே தங்கிக்கிறேன். அது அவ்வளவு வசதியா இருக்காதுப்பா. நான் வசதி ஆக்கிக்கிறேன்மா. ஒரு நிமிஷம். நான் சட்டப்பூர்வமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த சேலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். Ladies and gentlemen, wish you a happy new year. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு. அத்தில்லா 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 டாங்கு. மேனேஜர், மேனேஜர். Yes, madam. இது 5 ஸ்டார் ஹோட்டலா இல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற இடமா? என்ன இது தப்பா குத்து? தப்பாங்குத்து தாங்க நம்ம நாட்டு ஒரிஜினல் ஆட்டம். அது மட்டும் ஆட தெரிஞ்சா எனிவே ஹாப்பி நியூ இயர். எல்லாமே ஆடுவியா? கேவரியா தவிர. அப்படினா பிரேக், டிஸ்கோ, ராக் அண்ட் ரோல், ராம்போஸ், டாங்கோ உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. பார்க்கலாமா? சேலஞ்ச்? சேலஞ்ச் போட்டினா அதுக்கு ஏதாவது பரிசு விடுமே. என்ன என்ன சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா இங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் நீ மொட்டை அடிச்சுக்கணும். என்னடா இது, என் மூஞ்சுக்கு முடித ஆளுக்கு அதிகம் மொட்டை அடிச்சிட்டா? அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரில ஒத்துக்க. சரி, நான் ஜெயிச்சிட்டா என்ன என்ன சொல்லு. ஆடேங்கப்பா, இங்க எல்லாருக்கும் முன்னால நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கணும், கிஸ் அடிக்கணும். அது இங்கிலீஷ் கிஸ். அந்த மூஞ்சி பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியல, ஒத்துக்க. ஓகே ஓகே ஓகே. உடம்பு மனசு முத்தம் ஒருத்தரோட தான் பரிமாறிக்கணும். ஆம்பளை கட்ட பொண்டாட்டியோட, பொம்பளை கட்டிக்கிட்ட புருஷனோட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? தலைவா சூப்பர் தலைவா. மீனாட்சியம்மா, வாங்க செட்டியார், உட்காருங்க. செட்டியார், இந்த மாசம் தவணையை கட்ட முடியல. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு அதிகம் செலவாயிடுச்சு. கோச்சுக்காதீங்க. நான் கடனை வசூல் பண்ண வரலம்மா, கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்தாங்க பத்திரம், இதுல வரவு வச்சு கொண்டாந்துருக்கேன். யாரு உங்களுக்கு பணம் கொடுத்தது? உங்க தம்பி பாண்டியன் தான். இப்படி ஒரு புள்ளைய பெற நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளை பத்தி அங்கே சொல்லுங்க. இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். கரெக்டா சொன்னீங்க. நான் வரட்டுமா தம்பி? நீ நல்லா இருக்கணும்ப்பா. வர்றேன். உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது? அப்பா பட்ட கடனை புள்ள தீர்க்க கூடாதா? அந்த அக்கறை உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு நாள் ஊர் சுத்த போயிருப்பியா? நானா போனேன். என்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீசர் ஆனீங்களோ அன்னில இருந்தே நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் சத்தியம் தர்மம் வந்தேன், நீங்க சட்டம் ஒழுங்க. நீங்க உன்னால எனக்கு டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு. இந்த வீட்டை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீ என் கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்க. நான் முடிஞ்சா உதவி செய்யற, உபதிரவம் செய்ய மாட்டேன். போயிட்டேன். என்னம்மா? சரி போன. இவ்வளவு நாள் எங்க இருந்த, என்ன உத்தியோகம் பார்த்த, எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச? சத்தியமா சொல்றேக்கா, அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம். அதான் எப்படின்னு கேக்குறேன்.
அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. என்ன காதல், எப்படி காதல், யார் மேல காதல்? என் மாமா மக மேல. அவ எப்படி இருப்பா தெரியுமா? நின்னா சிலை, அசஞ்சா தேர், நடந்தா தென்றல், சிரிச்சா அருவி, ஆடுனா மயில், பாடுனா குயில். ஐயோ, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா? எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா. ஏன்? இப்ப அவளுக்கு தானே மார்க்கெட்ட. என்ன சொல்ற? எத்தனை பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு வாட்டி காட்டி நான் சரி பண்ணிடுறேன். அப்படிங்கிற வா வா வா. என்னப்பா எங்க கூட்டிட்டு வர? வாப்பா வாப்பா. ஹாய் ரேகா. ஹாய். நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் குளிச்சுட்டு வரேன். பார்ப்பா ஸ்கிப்பிங் விளையாடிட்டு பாரு. ஆமா, தேர்தான்ப்பா. ஏன்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. இது பாரு விநாயகம், பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க சுபாவமே ஒரு மாதிரி. அவங்களுக்கு வேணும்னா வேண்டான்னு அர்த்தம், வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம், பிடிக்கும்னா பிடிக்காதன்னு அர்த்தம், பிடிக்காதுன்னா பிடிக்கும்னு அர்த்தம். முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும். இதுக்கு என்ன சொல்றேன், நீ ஒரு பூவோ பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற, அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டை கொண்டு போய் கொடுக்குற. ரேகா, பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்ரஸ். நான் இப்ப போறேன். நில்லடி, முதல்ல போற. பெரும் கையோட போகாத, பூங்கொத்து வாங்கிட்டு போ. இப்ப கடை திறந்தாதானே? ரேகா மாமா, ரேகா மாமா, நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை. மாமா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் மாமா. இந்த பூங்கொத்து உனக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி பிளைட்ல தருவிச்சேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். I feel very happy today. பாண்டியா, நீ கில்லாடிடா. காமசூத்திர அது சரிடா, அப்புறம் பேசிக்குவோம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா. இவங்கெல்லாம் யாரு? வாமா சொல்றேன். விஜயா, உனக்கு 28 வயசாகுது. உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பார்க்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான். வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. யார கேட்டு இதை ஏற்பாடு? சில விஷயங்களை கேட்டு செய்யணும், சில விஷயங்களை கேட்காம செய்யணும். என் நிலைமை எப்படி சொல்றதுன்னே புரியல. எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இல்ல. அதனால என் தங்கையை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க.
எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? போய் நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லாருமா? பொண்ணுக்கு 10 பவுன்ல செயின், வைரத்தோடு, வளையல், குடும்பத்துக்கு தேவையான சீர்வரிசை, மாப்பிள்ளைக்கு மோதிரம், செயின், துணிமணிங்க, அதோட 20,000 ரூபாய் பேங்க்ல போடுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ கூடிய சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம்.